வணக்கம் நண்பர்களே. வியாச மகாபாரதத்தின் மாபெரும் தூணாகவும் தியாகத்தின் மறு உருவமாகவும் விளங்கும் பிதாமகர் பீஷ்மரின் முழுமையான வரலாறு இங்கு விரிவாக தொகுக்கப்பட்டுள்ளது. வியாச மகாபாரதத்தின் ஆதி பருவத்தில் பீஷ்மரின் கதை அவரது முந்தைய பிறப்பிலிருந்து தொடங்குகிறது. ஒருமுறை வசிஷ்ட முனிவரின் ஆசிரமத்திற்கு அஷ்டவசுக்களான தேவலோகத்தைச் சேர்ந்த 8 வசுக்கள் தங்கள் மனைவியருடன் வந்தனர். வசிஷ்டரின் ஆசிரமத்தில் நந்தினி என்ற தெய்வீக பசு இருந்தது. அது கேட்டதை எல்லாம் கொடுக்கும் காமதேனுவின் சந்ததியாகும். அந்த பசுவின் அழகை கண்ட பிரபாசன் என்ற வசுவின் மனைவி அந்த பசு தனக்கு வேண்டும் என்று தன் கணவனிடம் பிடிவாதம் பிடித்தாள். மனைவியின் ஆசைக்கு இணங்கி பிரபாசன் மற்ற 7 வசுக்களின் உதவியோடு வசிஷ்டரின் நந்தினி பசுவை திருடிச் சென்றான். ஆசிரமம் திரும்பிய வசிஷ்டர் தனது ஞான திருஷ்டியால் நடந்ததை அறிந்தார். பசுவை திருடிய அஷ்டவசுக்களும் பூமியில் மனிதர்களாக பிறக்க கடவது என்று சாபமிட்டார். சாபத்தை கேட்டு நடுங்கிய வசுக்கள் ஓடி வந்து வசிஷ்டரிடம் மன்னிப்பு வேண்டினர். வசிஷ்டர் மனமிறங்கி மற்ற 7 வசுக்களும் பூமியில் பிறந்தவுடனேயே முக்தி பெற்று சொர்க்கம் திரும்புவார்கள் என்று சாப விமோசனம் அளித்தார். ஆனால் திருடுவதற்கு மூல காரணமாக இருந்த பிரபாசனுக்கு மட்டும் உடனடி முக்தி கிடைக்காது என்றும் அவன் பூமியில் நீண்ட காலம் வாழ்ந்து பல தியாகங்களையும் துயரங்களையும் சந்திக்க நேரிடும் என்றும் கூறினார். அதே சமயம் பிரபாசன் பூமியில் இணையற்ற வீரனாகவும் தர்மத்தின் வாழ்வாகவும் பெரும் புகழுடனும் வாழ்வான் என்ற வரத்தையும் வசிஷ்டர் அளித்தார். இந்த பிரபாசனே பின்னாளில் பீஷ்மராக பிறந்தார். மனிதர்களாக பிறக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்த வசுக்கள் கங்கை நதியை சந்தித்து, தாயே, நீ பூமியில் மானிட பெண்ணாக அவதரித்து எங்களுக்கு தாயாக இருந்து நாங்கள் பிறந்தவுடனேயே எங்களை நதியில் வீசி முக்தி அளிக்க வேண்டும் என்று வேண்டினர். கங்கையும் அதற்கு சம்மதித்தாள். மறுபுறம் இக்ஷ்வாகு வம்சத்தைச் சேர்ந்த மகாபிஷக் என்ற மன்னன் முக்தி அடைந்து பிரம்மலோகத்தில் இருந்தான். அங்கு ஒரு நாள் கங்காதேவியும் வந்திருந்தாள். அப்போது வீசிய காற்றில் கங்கையின் ஆடை சற்றே விலகியது. அங்கிருந்த தேவர்கள் அனைவரும் தலையை குனிந்து கொள்ள மகாபிஷக் மட்டும் அவளை தொடர்ந்து பார்த்தான். இதனால் கோபமடைந்த பிரம்மா மகாபிஷக்கை மீண்டும் பூமியில் பிறக்கும்படியும் அவன் கங்கையின் மீது கொண்ட மோகத்தால் பல துன்பங்களை அனுபவிப்பான் என்றும் சாபமிட்டார். இந்த மகாபிஷக்கே குரு வம்சத்தில் பிரதீப மகாராஜாவின் மகனாக சந்தனு என்ற பெயரில் பிறந்தார். சந்தனு ஒரு நாள் கங்கை நதிக்கரையில் உலாவிக் கொண்டிருந்த போது ஒரு மிக அழகான பெண்ணை கண்டார். அவள் மனித உருவில் வந்த கங்காதேவி. அவளது அழகில் மயங்கிய சந்தனு அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார். கங்கை ஒரு கடுமையான நிபந்தனையுடன் சம்மதித்தாள். நான் எதை செய்தாலும் அது சரியோ தவறோ நீங்கள் என்னை தடுத்து கேட்கக்கூடாது. மீறி கேள்வி கேட்டால் அதே கணத்தில் நான் உங்களை விட்டு பிரிந்து சென்று விடுவேன் என்பதே அந்த நிபந்தனை. மயலில் இருந்த சந்தனு அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு அவளை மணந்தார். அவர்களுக்கு இனிமையான இல்வாழ்க்கை தொடங்கியது. சில காலங்களில் கங்கைக்கு முதல் குழந்தையான முதல் வசு பிறந்தது. பிறந்தவுடனே கங்கை அக்குழந்தையை கொண்டு சென்று நதியில் வீசினாள். சந்தனுவுக்கு பெரும் அதிர்ச்சியாகவும் துயரமாகவும் இருந்தது. ஆனால் தான் அளித்த வாக்குறுதியை எண்ணி அவர் வாய் திறக்காமல் அமைதி காத்தார். அந்த முதல் வசு முக்தி பெற்றது. இப்படியே ஒன்றல்ல, இரண்டல்ல, கங்கைக்கு பிறந்த 7 குழந்தைகளையும் அவள் பிறந்தவுடன் நதியில் வீசி முக்தி அளித்தாள். 8ஆவதாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தையையும் கங்கை நதியில் வீச எடுத்துச் சென்றாள். 7 குழந்தைகளை இழந்து தவித்த சந்தனுவின் பொறுமை எல்லையை மீறியது. நெல் அரக்க குணமுடையவளே பெற்ற குழந்தையை நீயே கொல்வது எந்த விதத்தில் நியாயம் என்று தடுத்து நிறுத்தினார். கங்கை நின்றாள். மன்னா, நீங்கள் உங்கள் வாக்குறுதியை மீறிவிட்டீர்கள். நான் கங்காதேவி, நான் இனி உங்களுடன் இருக்க மாட்டேன் என்றாள். நடந்த உண்மைகளான வசுக்களின் சாபம் மற்றும் மகாபிஷக்கின் சாபம் குறித்து சந்தனுவுக்கு விளக்கிய கங்கை, இந்த 8ஆவது குழந்தையான பிரபாசன் நீண்ட காலம் பூமியில் வாழ வேண்டியவன் என்று கூறினாள். இக்குழந்தைக்கு தேவவிரதன் என்று பெயரிடுகிறேன். இவனை நானே தேவர்களிடம் அழைத்துச் சென்று தகுந்த கல்வி அளித்து தக்க சமயத்தில் உங்களிடம் ஒப்படைப்பேன் என்று கூறி குழந்தையுடன் மறைந்தாள். தேவவிரதன் கங்கையின் பராமரிப்பில் தேவலோகத்தில் வளர்ந்தார். அவருக்கு இணையான கல்வியை எங்கும் பெற முடியாத அளவு சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. அவர் பிரகஸ்பதியிடமிருந்து ராஜதந்திரங்களையும் அரசியல் சாஸ்திரங்களையும் நீதி நெறிகளையும் கற்றார். வசிஷ்ட முனிவரிடம் வேதங்களையும் வேதாங்கங்களையும் கற்றுத் தேர்ந்தார். முனிவர் மார்க்கண்டேயரிடமிருந்து ஆன்மீக ரகசியங்களை அறிந்தார். அசுர குருவான சுக்கியராச்சாரியாரிடமும் பல அரிய கலைகளை தேவவிரதன் கற்று உணர்ந்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக பரசுராமரிடமிருந்து அஸ்திர சாஸ்திரங்களையும் போர் நுணுக்கங்களையும் கற்று அவருக்கு நிகரான மாபெரும் வில்லாளியாக உருவெடுத்தார்.
பூமியில் சந்தனு மகாராஜா தனது மகனை பிரிந்த துயரத்துடன் பல ஆண்டுகள் தனியாகவே ஆட்சி செய்து வந்தார். ஒரு நாள் சந்தனு கங்கை நதிக்கரையில் வேட்டையாடச் சென்றபோது நதியின் ஓட்டம் முற்றிலுமாக தடைபட்டிருப்பதைக் கண்டார். நதியின் குறுக்கே ஒரு இளம் வீரன் தனது அம்புகளால் ஒரு பெரிய ஆணையையே கட்டி கங்கையின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்தியிருந்தான். அந்த வீரனைக் கண்டு வியந்த சந்தனுவின் முன் கங்காதேவி தோன்றி, மன்னா, இவனே உங்கள் மகன் தேவவீரதன். இவன் அனைத்து வித்தைகளையும் கற்றுத் தேர்ந்து விட்டான். இவனை இனி நீங்கள் அழைத்துச் செல்லலாம் என்றாள். தனது மகனை ஆறத் தழுவி மகிழ்ச்சியுடன் வரவேற்ற சந்தனு அவனை அஸ்தினாபுரத்திற்கு அழைத்துச் சென்றார். தேவவீரதனின் வீரத்தையும் அறிவையும் நற்பண்புகளையும் கண்ட ஆஸ்தினாபுரத்து மக்கள் அவனை பெரிதும் கொண்டாடினர். சந்தனு மகாராஜா தகுந்த நேரத்தில் தேவவீரதனை அஸ்தினாபுரத்தின் இளவரசனாக முடிசூட்டினார். நாடே மகிழ்ச்சியில் திளைத்தது. தேவவீரதன் தனது தந்தைக்கு பேருதவியாக இருந்து நாட்டை நிர்வகித்து வந்தான். அவனது ஆட்சியில் அஸ்தினாபுரம் பெரும் செழிப்பை கண்டது. 4 ஆண்டுகள் இளவரசனாக தேவவீரதன் பொறுப்பேற்று செவ்வனே செயல்பட்ட காலத்தில் அவனது புகழ் பாரத தேசம் முழுவதும் பரவியது. ஒரு நாள் சந்தனு மகாராஜா யமுனை நதிக்கரையில் உலாவிக் கொண்டிருந்த போது காற்றில் ஒரு அற்புதமான தெய்வீக நறுமணம் வீசுவதை உணர்ந்தார். அந்த நறுமணத்தை தேடிச் சென்ற சந்தனு அங்கு ஒரு படகில் அமர்ந்திருந்த மிக அழகான பெண்ணை கண்டார். அவளது பெயர் சத்யவதி. சத்யவதியின் அழகிலும் அவளிடம் வீசிய கஸ்தூரி மணத்திலும் மயங்கிய சந்தனு அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார். சத்யவதியின் வளர்ப்பு தந்தையான தாசராஜன் என்பவனிடம் சென்று சத்யவதியை பெண் கேட்டார் சந்தனு. தாசராஜன் சம்மதித்தான். ஆனால் ஒரு கடுமையான நிபந்தனையை விதித்தான். என் மகளுக்கு பிறக்கும் மகனே உனக்கு பின் அஸ்தினாபுரத்தின் அரசனாக வேண்டும். இதை கேட்ட சந்தனு அதிர்ச்சி அடைந்தார். தன் மூத்த மகனும் அனைவராலும் விரும்பப்படும் இளவரசனுமான தேவவீரதனின் அரியணையை தட்டி பறிப்பது அதர்மம் என உணர்ந்தார். தேவவீரதனுக்கு துரோகம் செய்ய விரும்பாத சந்தனு தாசராஜனின் நிபந்தனையை ஏற்க மறுத்து மிகுந்த மனவேதனையுடன் அரண்மனை திரும்பினார். சத்யவதியின் மீதான காதல் ஒருபுறமும் மகனின் மீதான பாசம் மறுபுறமுமாக சந்தனு எதிலும் நாட்டமில்லாமல் சோகத்தில் மூழ்கினார். நாளுக்கு நாள் சந்தனு உடல் மெலிந்து வாடி வதங்குவதை தேவவீரதன் கவனித்தார். தனது தந்தையின் சோகத்திற்கான காரணத்தை அறிய விரும்பினார். தனது தந்தையின் தேர்ச்சாரதி மூலமாக யமுனை நதிக்கரையில் நடந்த முழு நிகழ்வுகளையும் சத்யவதியை பற்றியும் தேவவீரதன் அறிந்து கொண்டார். தந்தையின் துயரத்தை துடைக்க முடிவெடுத்த தேவவீரதன் அமைச்சர்கள் சிலருடன் நேராக தாசராஜனிடம் சென்றார். தாசராஜனிடம் தனது தந்தைக்காக சத்யவதியை திருமணம் செய்து வைக்கும்படி தேவவீரதன் கேட்டார். தாசராஜன் தனது நிபந்தனையை மீண்டும் கூறினான். உன் தந்தை உன்னை ஏற்கனவே இளவரசனாக அறிவித்து விட்டார். சத்யவதிக்கு பிறக்கும் குழந்தைக்கு என்ன உரிமை கிடைக்கும் என்று கேட்டான். சற்றும் தயங்காத தேவவீரதன், என் தந்தைக்காக நான் அஸ்தினாபுரத்தின் அரியணை மீதான எனது உரிமையை இப்போதே துறக்கிறேன். சத்யவதிக்கு பிறக்கும் மகனே நாடாள்வான் என்று உறுதியளித்தார். இதை கேட்ட தாசராஜன் மகிழ்ந்தாலும் அவனுள் ஒரு சந்தேகம் எழுந்தது. நீ அரியணையை துறக்கலாம், ஆனால் எதிர்காலத்தில் உனக்கு பிறக்கும் மகன்கள் பெரும் பலசாலிகளாக இருப்பார்கள். அவர்கள் என் மகளின் சந்ததியிடம் நாட்டை பறிக்க மாட்டார்கள் என்பதற்கு என்ன நிச்சயம் என்று கேட்டான். உலகமே வியக்கும் வண்ணம் தேவவீரதன் தனது வலது கையை உயர்த்தி ஒரு பயங்கரமான சபதத்தை ஏற்றார். நான் இன்று முதல் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். என் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாகவே இருப்பேன். எனக்கு சந்ததி என்ற ஒன்றே உருவாகாது என்று பிரமாணம் செய்தார். அரச பதவியையும் இல்லற வாழ்வின் இன்பங்களையும் தன் தந்தைக்காக ஒரே கணத்தில் தூக்கி எறிந்த தேவவீரதனின் தியாகத்தை கண்டு தேவர்கள் வானத்திலிருந்து பூமாரி பொழிந்தனர். இவ்வளவு பயங்கரமான பீஷ்மமான சபதத்தை ஏற்றதால் நீ இன்று முதல் பீஷ்மர் என்று அழைக்கப்படுவாய் என்று வானொலி ஒலித்தது. தாசராஜன் அகமகிழ்ந்து சத்யவதியை பீஷ்மரிடம் ஒப்படைக்க பீஷ்மர் அவளை தனது தேரில் ஏற்றி அஸ்தினாபுரத்திற்கு அழைத்து வந்தார். சத்யவதியை தந்தையிடம் ஒப்படைத்த பீஷ்மர் தான் ஏற்ற சபதத்தை பற்றி கூறினார். அதை கேட்டு சந்தனு கண்ணீர் விட்டு அழுதார். தன் தந்தை மீது பீஷ்மர் வைத்திருந்த அதீத பக்தியை கண்டு நெகிழ்ந்த சந்தனு பீஷ்மருக்கு இச்சா மரணம் என்ற அரிய வரத்தை அளித்தார். உன் விருப்பம் இல்லாமல் மரணம் உன்னை நெருங்க முடியாது. நீ எப்போது இறக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறாயோ அப்போது மட்டுமே உன் உயிர் பிரியும் என்பதே அந்த வரம். சந்தனுவும் சத்யவதியும் திருமணம் செய்து கொண்டனர். சந்தனுவுக்கு தனது மகன் பீஷ்மர் எப்போதும் துணையாகவும் பாதுகாப்பு அரணாகவும் இருப்பார் என்ற நிம்மதி ஏற்பட்டது. சந்தனுவுக்கும் சத்யவதிக்கும் சித்ராங்கதன் மற்றும் விசித்திர வீரியன் என்று 2 மகன்கள் பிறந்தனர். காலப்போக்கில் சந்தனு மகாராஜா முதுமையடைந்து இயற்கை எய்தினார். குரு வம்சத்தின் முழு பொறுப்பும் பீஷ்மரின் தோள்களில் விழுந்தது. தனது சபதத்தின்படி பீஷ்மர் அரியணையில் அமரவில்லை.
அவர் சத்தியவதியின் மூத்த மகனான சித்ராங்கதனை ஆஸ்தினாபுரத்தின் அரசனாக்கினார். சித்ராங்கதன் மிகவும் வீரம் பொருந்தியவனாக இருந்தான். தான் என்ற அகந்தையும் அவனிடம் அதிகம் காணப்பட்டது. மனிதர்களில் ஒரு சித்ராங்கதன் இருப்பதைப் போலவே கந்தர்வர்களிலும் சித்ராங்கதன் என்ற பெயரில் ஒரு மாபெரும் வீரன் இருந்தான். பெயர் ஒற்றுமையால் ஏற்பட்ட அகங்கார பிரச்சனையில் கந்தர்வ சித்ராங்கதன் அஸ்தினாபுரத்தின் மீது போர் தொடுத்தான். குருக்ஷேத்திர மைதானத்தில் இருவருக்கும் இடையே 3 ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு கடுமையான போர் நடைபெற்றது. மாய வித்தைகள் தெரிந்த கந்தர்வனை மானுட சித்ராங்கதனால் வீழ்த்த முடியவில்லை. முடிவில் சித்ராங்கதன் போர்க்களத்தில் கொல்லப்பட்டான். சித்ராங்கதனின் மரணம் சத்தியவதிக்கு பெரும் சோகத்தை அளித்தது. பீஷ்மர் அவளுக்கு ஆறுதல் கூறி குரு வம்சத்தை காக்கும் பொறுப்பை மீண்டும் ஏற்றார். சித்ராங்கதனுக்கு திருமணமாகாததால் வாரிசு இல்லை. எனவே பீஷ்மர் சத்தியவதியின் இளைய மகனான விசித்திர வீரியனை அரியணையில் அமர்த்தினார். விசித்திர வீரியன் அப்போது சிறுவனாக இருந்ததால் பீஷ்மரே அவனுக்கு பாதுகாவலராக இருந்து ஆட்சி அதிகாரத்தை வழிநடத்தினார். விசித்திர வீரியன் போர்க்கலைகளிலோ வீரத்திலோ பெரிய அளவில் ஆர்வம் இல்லாதவனாக சுகபோகங்களில் அதிக நாட்டம் கொண்டவனாக வளர்ந்தான். விசித்திர வீரியன் திருமண வயதை அடைந்தான். குரு வம்சத்தின் வாரிசை உருவாக்க அவனுக்கு திருமணம் செய்து வைக்க பீஷ்மரும் சத்தியவதியும் எண்ணினர். அந்த சமயத்தில் காசி மன்னன் தனது 3 மகள்களான அம்பா, அம்பிகா, அம்பாலிகா ஆகியோருக்கு சுயம்வரம் ஏற்பாடு செய்திருக்கும் செய்தி அஸ்தினாபுரத்திற்கு வந்தது. பீஷ்மர் தனது தம்பி விசித்திர வீரியனுக்காக அந்த இளவரசிகளை அழைத்து வர முடிவு செய்து தனி ஆளாக காசி நாட்டுக்கு சென்றார். காசியில் நடந்த சுயம்வர மண்டபத்தில் பாரத தேசத்தின் பல சிறந்த மன்னர்கள் குழுமியிருந்தனர். சபையில் நுழைந்த பீஷ்மரை பார்த்து மற்ற மன்னர்கள் கேலி செய்தனர். முதியவரே, பிரம்மச்சரிய சபதம் ஏற்ற நீர் எதற்காக இங்கே வந்தீர் என்று நகைத்தனர். பீஷ்மர் சிங்கம் போல் கர்ஜித்தார். நான் எனக்காக வரவில்லை. குரு வம்சத்தின் அரசன் விசித்திர வீரியனுக்காக இந்த பெண்களை அழைத்துச் செல்லவே வந்துள்ளேன். பழங்கால க்ஷத்திரிய தர்மத்தின்படி பெண்ணை சுயம்வரத்தில் வெற்றி பெற்றோ அல்லது மற்றவர்களை போரில் தோற்கடித்தோ அழைத்துச் செல்வது வழக்கம் என பீஷ்மர் முழங்கினார். சுயம்வர மண்டபத்தில் இருந்த அம்பா, அம்பிகா, அம்பாலிகா ஆகிய 3வரையும் தனது தேரில் ஏற்றிக்கொண்டு பீஷ்மர் புறப்பட்டார். கோபமடைந்த மற்ற அனைத்து மன்னர்களும் ஒன்றிணைந்து பீஷ்மரை தாக்கினர். தனி ஒருவனாக தனது வில்லின் மூலம் பீஷ்மர் அத்தனை பேரையும் தடுத்து நிறுத்தினார். பீஷ்மரின் அம்பு மழையில் நிற்க முடியாமல் பல மன்னர்கள் புறமுதுகிட்டு ஓடினர். பீஷ்மரின் வீரம் கண்டு காசி நாடே அதிர்ந்தது. ஆனால் சால்வ நாட்டு மன்னனான சால்வன் அம்பாவை முன்னரே காதலித்திருந்தான். அவன் தன் காதலியை மீட்க பீஷ்மருடன் உக்கிரமாக போரிட்டான். சால்வனும் சிறந்த வீரன் என்றாலும் பீஷ்மரின் அஸ்திரங்களுக்கு முன் அவனால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. பீஷ்மர் அவனது தேரை உடைத்து அவனை காயப்படுத்தினார். சால்வனின் உயிரை பறிக்க பீஷ்மர் தயாரான போது அம்பா கெஞ்சி கேட்டுக்கொண்டதால் அவர் சால்வனை உயிரோடு விட்டுவிட்டு அஸ்தினாபுரம் திரும்பினார். அஸ்தினாபுரம் வந்த பிறகு சத்தியவதி திருமண ஏற்பாடுகளை மும்முரமாக செய்தாள். அப்போது மூத்தவளான அம்பா பீஷ்மரிடம் தனது மனக்குறையை கூறினாள். பிதாமகரே, நான் ஏற்கனவே சால்வ மன்னனை காதலித்து விட்டேன். மனதளவில் அவனை என் கணவனாக ஏற்றுக்கொண்டேன். என்னை அவனிடமே திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று அம்பா கோரினாள். தர்மத்தின் வடிவமான பீஷ்மர் அவளது நியாயத்தை உணர்ந்து உரிய மரியாதையுடன் அம்பாவை சால்வனிடம் அனுப்பி வைத்தார். ஆனால் சால்வனோ போரில் பீஷ்மனால் தோற்கடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட நான் அவன் பரிசாக தரும் உன்னை ஏற்க மாட்டேன் என்று கூறி அம்பாவை நிராகரித்தான். நிராதரவான அம்பா மீண்டும் அஸ்தினாபுரம் திரும்பி பீஷ்மரிடம், சால்வன் என்னை ஏற்க மறுத்துவிட்டான். என்னை நீயே கடத்தி வந்ததால் நீயே என்னை திருமணம் செய்து கொள் என்றாள். பீஷ்மர் மறுத்துவிட்டார். நான் பிரம்மச்சரிய சபதம் ஏற்றவன். அதை என் உயிர் உள்ளவரை மீற மாட்டேன். என் தம்பி விசித்திர வீரியனை நீ மணந்து கொள் என்றார். விசித்திர வீரியனும் வேறொருவனை மனதால் மணந்த அம்பாவை ஏற்க மறுத்துவிட்டான். இதனால் அம்பாவின் நிலை திரிசங்கு சொர்க்கமாக ஆனது. தன் வாழ்க்கையை சீரழித்த பீஷ்மரை பழிவாங்குவதே தன் வாழ்நாள் லட்சியம் என அம்பா சபதம் ஏற்றாள். பீஷ்மரை கொல்வதற்காக பரசுராமரிடம் சென்று முறையிட்டாள் அம்பா. பீஷ்மரின் குருவான பரசுராமர் தன் சிஷ்யனான பீஷ்மரை அம்பாவை மணந்து கொள்ளும்படி கட்டளையிட்டார். குருவின் கட்டளையாக இருந்தாலும் தனது சபதத்தை மீற முடியாது என்று பீஷ்மர் மறுக்கவே பரசுராமருக்கும் பீஷ்மருக்கும் இடையே குருக்ஷேத்திரத்தில் 23 நாட்கள் பயங்கரமான போர் மூண்டது. முடிவில் தேவர்கள் தலையிட்டு போரை நிறுத்தி பீஷ்மரின் தர்மத்தை நிலைநாட்டினர். பின்னர் அம்பா தவம் செய்து தீயில் குதித்து அடுத்த பிறவியில் சிகண்டியாக பிறந்தாள். இதற்கிடையே அம்பிகா மற்றும் அம்பாலிகாவை விசித்திர வீரியன் மணந்து கொண்டான். ஆனால் சில காலங்களிலேயே காசநோயால் பீடிக்கப்பட்டு அவனும் குழந்தை வாரிசு இன்றி இறந்து போனான். அஸ்தினாபுரத்தின் வம்சம் அழியும் விளிம்பிற்கு சென்றது.
விசித்திர வீரியனின் அகால மரணத்தால் அஸ்தினாபுரம் மீண்டும் அரசனின்றி வாரிசு இன்றி தவித்தது. குரு வம்சம் அழியும் அபாயம் உருவானது. சத்யவதி மிகுந்த கவலை அடைந்து பீஷ்மரை அணுகி அம்பாலிகா மூலம் வாரிசுகளை உருவாக்கி குரு வம்சத்தை காக்கும்படி கோரினாள். ஆனால் தான் எடுத்த மாபெரும் பிரம்மச்சரிய சபதத்தை உயிரே போனாலும் மீற முடியாது என பீஷ்மர் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். வேறு வழியின்றி சத்யவதி தனது திருமணத்திற்கு முன் பராசர முனிவர் மூலம் தனக்கு பிறந்த மகனான மாமுனிவர் வியாசரை அழைத்தாள். வியாசரின் மூலம் பழங்கால வழக்கமான நியோக முறையில், அதாவது கணவன் இல்லாத நிலையில் தகுதியான ரிஷிகள் மூலம் குழந்தை பெறும் முறையில் வாரிசுகளை உருவாக்க சத்யவதி ஏற்பாடு செய்தாள். வியாசரின் தவ வலிமையையும் தேஜஸையும் கண்டு அஞ்சிய மூத்தவள் அம்பிகா கண்களை இறுக மூடிக்கொண்டதால் அவளுக்கு பார்வையற்ற திருதராஷ்டிரன் பிறந்தான். முனிவரை கண்டு பயத்தால் வெளுத்து போன இளையவள் அம்பாலிகாவிற்கு வெளிரிய தேகத்துடன் பாண்டு பிறந்தான். மீண்டும் வியாசரை சந்திக்க அஞ்சிய இரு ராணிகளும் தங்களுக்கு பதிலாக ஒரு தகுதியான பணிப்பெண்ணை அனுப்ப அவளுக்கு தர்மத்தின் அம்சமான விதுரன் பிறந்தான். தாயில்லா பிள்ளைகளாக வளர்ந்த இந்த 3 குழந்தைகளையும் ஒரு தந்தையைப் போல பீஷ்மரே வளர்க்கும் முழு பொறுப்பையும் ஏற்றார். அவர்களுக்கு வேதங்கள், வில்வித்தை, ராஜதந்திரங்கள் என அனைத்தையும் பீஷ்மரே முன்னின்று கற்றுக் கொடுத்து சிறந்த இளவரசர்களாக உருவாக்கினார். திருதராஷ்டிரனுக்கு காந்தார நாட்டு இளவரசி காந்தாரியையும், பாண்டுவுக்கு குந்தி மற்றும் மாத்ரியையும் பீஷ்மர் திருமணம் செய்து வைத்தார். திருதராஷ்டிரன் பார்வையற்றவன் என்பதால் தகுதியின் அடிப்படையில் பாண்டுவை அஸ்தினாபுரத்தின் அரசனாக்கினார் பீஷ்மர். பாண்டுவின் ஆட்சியில் அஸ்தினாபுரம் விரிவடைந்தது. பீஷ்மர் நாட்டின் மாபெரும் தூணாக இருந்து ஆட்சிக்கு துணை நின்றார். ஒரு முனிவரின் சாபத்தால் பாண்டுவால் குழந்தைகளை பெற முடியாத நிலை ஏற்பட குந்தி துர்வாச முனிவர் அளித்த மந்திரத்தின் மூலம் தேவர்களை வேண்டி குழந்தைகளை பெற்றாள். பாண்டவர்கள் என அழைக்கப்படும் யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன் ஆகியோர் குந்திக்கும், நகுலன், சகாதேவன் ஆகியோர் மாத்ரிக்கும் பிறந்தனர். அதே சமயம் அஸ்தினாபுரத்தில் காந்தாரிக்கு துரியோதனன் உட்பட 100 கௌரவர்களும் துச்சலை என்ற மகளும் பிறந்தனர். கௌரவர் மற்றும் பாண்டவர்களின் தாத்தாவாக பீஷ்மர் பிதாமகர் என்று அனைவராலும் அன்போடும் அதீத மரியாதையோடும் அழைக்கப்பட்டார். சில காலத்தில் வனத்தில் பாண்டு மரணமடைய மாத்ரியும் அவருடன் உயர்விட குந்தி 5 பாண்டவர்களுடன் அஸ்தினாபுரத்திற்கு திரும்பினாள். தந்தை இழந்த பாண்டவர்களைக் கண்டு கலங்கிய பீஷ்மர் அவர்களுக்கு அரண்மனையில் சம உரிமை வழங்கி தனது நெஞ்சார அரவணைத்தார். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் போர்க்கலைகளை கற்பிக்க முதலில் கிருபாச்சாரியாரையும் பின்னர் துரோணாச்சாரியாரையும் குருவாக பீஷ்மர் நியமித்தார். பாண்டவர்களின் நற்குணங்களும் குறிப்பாக அர்ஜுனனின் இணையற்ற வில்வித்தையும் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றன. தருமரே அடுத்த அரசன் என்று மக்கள் பேசத் தொடங்கினர். இது துரியோதனனுக்கு கடும் பொறாமையை ஏற்படுத்தியது. அவன் பாண்டவர்களை அழிக்க தன் தாய்மாமன் சகுனியுடன் சேர்ந்து பல சதித்திட்டங்களை தீட்டினான். பீஷ்மர் எத்தனையோ முறை துரியோதனனை எச்சரித்தும் கண்டித்தும் அவன் தன் வஞ்சகச் செயல்களை தொடர்ந்தான். வாரணாவதத்தில் எளிதில் தீப்பற்றக்கூடிய அரக்கு மாளிகையை கட்டி அதில் பாண்டவர்களை தங்க வைத்து எரிக்க துரியோதனன் திட்டமிட்டான். திட்டம் நிறைவேறி பாண்டவர்கள் அரக்கு மாளிகையில் எரிந்து சாம்பலாகிவிட்டார்கள் என்ற பொய்ச் செய்தி அஸ்தினாபுரத்தை வந்தடைந்தது. இச்செய்தி கேட்டு பீஷ்மர் இடிந்து போனார். தனது பாசத்திற்குரிய பேரன்மார்களை இழந்து விட்டோமே என்று கண்ணீர் விட்டு கதறி அழுதார். பின்னர் விதுரன் மூலமாக பாண்டவர்கள் ஒரு சுரங்கப்பாதை வழியாக தப்பிய ரகசிய செய்தி பீஷ்மருக்கு உணர்த்தப்பட்டு அவர் ஆறுதல் அடைந்தார். பாஞ்சால நாட்டில் நடந்த திரௌபதியின் சுயம்வரத்தில் அர்ஜுனன் வென்றதன் மூலம் பாண்டவர்கள் உயிருடன் இருப்பது அதிகாரப்பூர்வமாக உலகிற்கு தெரிய வந்தது. பீஷ்மர் பெருமகிழ்ச்சி அடைந்து பாண்டவர்களை அஸ்தினாபுரத்திற்கு உரிய மரியாதையுடன் மீண்டும் அழைத்து வர ஏற்பாடு செய்தார். அஸ்தினாபுரத்தில் மீண்டும் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே மோதல் வராமல் தடுக்க பீஷ்மர் ஒரு திட்டம் வகுத்தார். நாட்டை 2ஆக பிரித்து பாண்டவர்களுக்கு பாழடைந்த பகுதியான காண்டவ பிரஸ்தம் என்ற பகுதியை கொடுக்க பீஷ்மர் திருதராஷ்டிரனுக்கு அறிவுறுத்தினார். பாண்டவர்கள் காண்டவ பிரஸ்தத்தை தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவின் உதவியோடு இந்திரபிரஸ்தம் என்ற மாபெரும் நகராக உருவாக்கினர். யுதிஷ்டிரன் மாபெரும் ராஜசூய யாகம் நடத்திய போது பீஷ்மர் அங்கே சென்று சிறப்பித்து தனது ஆசிகளை வழங்கினார். யாகத்தின் நிறைவில் முதல் மரியாதை அக்ரபூஜை யாருக்கு அளிக்கப்பட வேண்டும் என்ற கேள்வி எழுந்தபோது தகுதியான நபர் ஸ்ரீகிருஷ்ணரே என்று பீஷ்மர் முன்மொழிந்தார். இதை எதிர்த்த சிசுபாலன் பீஷ்மரையும் கிருஷ்ணரையும் சபையில் கடுமையாக தூற்றினான். பீஷ்மரின் பிரம்மச்சரியத்தையும் வயதையும் கேலி செய்தான். சிசுபாலனின் நிந்தனைகளை பொறுமையாக கேட்ட பீஷ்மர் கிருஷ்ணரின் அவதார மகிமையை சபைக்கு விளக்கினார். முடிவில் சிசுபாலன் கிருஷ்ணரின் சக்கராயுதத்தால் வதம் செய்யப்பட்டான். இந்திரபிரஸ்தத்தின் செழிப்பை கண்டு பொறுக்க முடியாத துரியோதனன்
சகுனியின் சூழ்ச்சியால் தருமரை சூதாட்டத்திற்கு அழைத்தான். சூதாட்டம் நடப்பதை பீஷ்மர் கடுமையாக எதிர்த்தார். ஆனால் அரசனான திருதராஷ்டிரன் மகன் பாசத்தால் அதை தடுக்க தவறிவிட்டான். சூதாட்டத்தில் தர்மர் நாட்டை இழந்தார், தம்பிகளை இழந்தார், தன்னை இழந்தார். இறுதியில் திரௌபதியையும் பந்தயமாக வைத்து அவளையும் இழந்தார். சபையில் துச்சாதனனால் திரௌபதி துகிலுரியப்பட்ட போது தர்மத்தின் காவலனான பீஷ்மர் தர்மத்தின் நுட்பமான சிக்கல்களால் தலையிட்டு தடுக்க முடியாமல் தலைகுனிந்து நின்றார். இது அவர் வாழ்வின் பெரும் களங்கமாக அமைந்தது. தான் உண்டு வாழும் நாட்டின் மன்னனுக்கு கட்டுப்பட்ட சேவகனாக இருந்ததால் நெஞ்சு வெடித்தாலும் பீஷ்மர் மௌனம் காக்க நேரிட்டது. சூதாட்ட நிபந்தனைப்படி பாண்டவர்கள் நாட்டை விட்டு 12 ஆண்டுகள் வனவாசம், 1 ஆண்டு யாராலும் கண்டறிய முடியாதபடி அஞ்ஞாதவாசம் சென்றனர். 13 ஆண்டுகள் கழித்து திரும்பிய பாண்டவர்கள் தங்கள் நாட்டை கேட்க துரியோதனன் ஊசிமுனை அளவு நிலம் கூட தர மறுத்தான். பீஷ்மர் எவ்வளவோ அறிவுரைகள் கூறியும் நாட்டை பங்கிட்டு தருமாறு கெஞ்சியும் துரியோதனன் போரில்தான் முடிவு காண வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருந்தான். போரை தவிர்க்க பாண்டவர்கள் தூதுவராக ஸ்ரீகிருஷ்ணரை அஸ்தினாபுரத்திற்கு அனுப்பினர். கிருஷ்ணரின் சமாதான பேச்சை பீஷ்மரும் துரோணரும் முழுமையாக ஆதரித்தனர். ஆனால் துரியோதனன் கிருஷ்ணரையே கைது செய்ய முயன்றான். போர் மூழ்வது உறுதியானது. கௌரவ படையின் தலைமை தளபதியாக தாத்தா பீஷ்மரை துரியோதனன் நியமித்தான். அஸ்தினாபுரத்தின் அரியணையை பாதுகாக்க வேண்டியது தனது பிறவி பயன் மற்றும் கடமை என்பதால் பீஷ்மர் வேறு வழியின்றி கௌரவர்கள் பக்கம் நின்று போரிட ஒப்புக்கொண்டார். ஆனால் நான் பாண்டவர்கள் 5 கொல்ல மாட்டேன், மாறாக தினமும் 10,000 பாண்டவ படை வீரர்களை அழிப்பேன் என்ற நிபந்தனையை விதித்தார். கர்ணன் பீஷ்மரை அவமதித்ததால் பீஷ்மர் படைத்தளபதியாக இருக்கும் வரை நான் போர்க்களம் புகமாட்டேன் என்று கர்ணன் விலகி நின்றான். குருக்ஷேத்திரத்தில் மாபெரும் போர் தொடங்கியது. பீஷ்மர் வெண்சங்கு முழங்கி கௌரவ படையை அணிவகுத்து நின்றார். போரின் முதல் நாளன்று தர்மபுத்திரர் ஆயுதமின்றி நடந்து வந்து எதிரணியில் நின்ற பீஷ்மரின் கால்களில் விழுந்து ஆசி பெற்றார். நீ தர்மத்தின் பக்கம் இருக்கிறாய், வெற்றி உனக்கே என்று எதிரணிக்கு தளபதியாக இருந்தும் பீஷ்மர் தருமரை மனதார வாழ்த்தினார். போர் தொடங்கி முதல் 9 நாட்கள் பீஷ்மரின் அம்மழை பாண்டவ படையை சின்னாபின்னமாக்கியது. அவர் சென்ற இடமெல்லாம் மரண ஓலம் கேட்டது. பீஷ்மரின் வயதை கடந்த அவரது வீரமும் வேகமும் அஸ்திர பிரயோகமும் தேவர்களையே வியக்க வைத்தன. அர்ஜுனன் தன் தாத்தா என்ற பாசத்தால் பீஷ்மர் மீது முழுமையாக அம்பு தொடுக்க தயங்கினான். வெறும் கண்துடைப்பாகவே போரிட்டான். இதனால் பாண்டவ படை பெரும் சேதத்தை சந்தித்தது. அதை கண்ட தேரோட்டியான கிருஷ்ணருக்கு பீஷ்மர் மீது பெரும் கோபம் வந்தது. போரில் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்ற தன் சபதத்தை மீறி ஒரு முறை கிருஷ்ணர் தேரின் சக்கரத்தை கையில் ஏந்தி பீஷ்மரை கொல்ல ஆக்ரோஷமாக ஓடினார். பரந்தாமா, உங்கள் கையால் மரணம் அடைவதை விட எனக்கு வேறு என்ன பெரும் பாக்கியம் வேண்டும்? வாருங்கள், என்னை கொல்லுங்கள் என்று பீஷ்மர் வில்லை போட்டுவிட்டு 2 கை கூப்பி நின்றார். அர்ஜுனன் ஓடிச் சென்று கிருஷ்ணரின் கால்களை பிடித்து தடுத்து இனிதான் முழு திறமையுடன் போரிடுவதாக வாக்களித்தான். 9 நாட்கள் ஆகியும் பீஷ்மரை யாராலும் அசைக்க முடியவில்லை. இப்படியே போனால் பாண்டவர்கள் தோற்பது உறுதி என அவர்கள் பெரும் கவலையடைந்தனர். 9ஆம் நாள் இரவு பாண்டவர்கள் கிருஷ்ணருடன் சென்று பீஷ்மரின் பாசறையில் அவரை சந்தித்தனர். பிதாமகரே, உங்களை வீழ்த்தாமல் நாங்கள் இந்த போரில் வெல்ல முடியாது. உங்களை வீழ்த்துவதற்கான உபாயத்தை நீங்களே சொல்லுங்கள் என்று யுதிஷ்டிரன் கண்கலங்கி கேட்டான். தர்மம் வெல்ல வேண்டும் என்று விரும்பிய பீஷ்மர் தன் மரண ரகசியத்தை தன்னிடம் வந்த பேரன்மார்களுக்கே கூறினார். பெண்ணாக பிறந்து ஆணாக மாறிய சிகண்டியன் முன் வந்தால் நான் ஆயுதத்தை கீழே வைத்து விடுவேன் என்றார். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அர்ஜுனன் சிகண்டியின் பின்னிருந்து என் மீது அம்புகளை எய்து என்னை வீழ்த்தலாம் என்று பீஷ்மர் வழிகாட்டினார். 10ஆம் நாள் போர் தொடங்கியது. பீஷ்மர் முன்பை விட அதிக ஆக்ரோஷத்துடன் போரிட்டார். துரியோதனனுக்காக தன் முழு பலத்தையும் காட்டினார். கிருஷ்ணரின் வழிகாட்டுதலின்படி அர்ஜுனன் சிகண்டியை தன் தேரில் தனக்கு முன்னே நிறுத்திக் கொண்டு பீஷ்மரை நெருங்கினான். சிகண்டியை கண்டதும் பீஷ்மர் பெண்ணின் மீதோ அலியின் மீதோ ஆயுதம் பிரயோகிக்க மாட்டேன் என்ற தன் க்ஷத்திரிய தர்மத்தின்படி வில்லை கீழே வைத்தார். இதுதான் தருணம் என்று உணர்ந்த அர்ஜுனன் கண்ணீர் மல்க தயங்கியபடியே பீஷ்மரின் மீது அம்பு மழையை பொழிந்தான். அர்ஜுனனின் கூர்மையான அம்புகள் பீஷ்மரின் கவசத்தை துளைத்து அவர் உடல் முழுவதும் பாய்ந்தன. 2 விரல்களுக்கு இடைப்பட்ட இடைவெளி கூட இல்லாமல் பீஷ்மரின் உடலில் அம்பு படாத இடமே இல்லை என்ற அளவிற்கு அர்ஜுனன் அம்பு எய்தான். 10ஆம் நாள் மாலையில் முறிந்த ஒரு மாபெரும் மரம் விழுவது போல பீஷ்மர் தேரிலிருந்து கீழே சரிந்தார். ஆனால் அவர் உடல் பூமியில் படவில்லை. அவர் உடலில் தைத்திருந்த 100கணக்கான அம்புகளே ஒரு படுக்கை போல அவரை தாங்கி நின்றன. இதுவே மகாபாரதத்தில் புகழ் பெற்ற சரசையை
அதாவது அம்பு படுக்கை என்று அழைக்கப்படுகிறது. மாவீரனான பீஷ்மர் வீழ்ந்ததைக் கண்டு இரு தரப்பு படைகளும் அதிர்ச்சி அடைந்தன. கௌரவர்களும் பாண்டவர்களும் போரை நிறுத்திவிட்டு ஓடி வந்து அவரை சூழ்ந்து கொண்டனர். உடல் முழுவதும் அம்புகள் இருக்க தலையை தாங்க ஏதுமில்லாமல் தொங்கியதால் பீஷ்மர் ஒரு தலையணை கேட்டார். மன்னர்கள் பல பட்டு தலையணைகளை கொண்டு வந்தனர். வீரனுக்கு இது தலையணை அல்ல என்று புன்னகைத்த பீஷ்மர் அர்ஜுனனை பார்த்தார். குறிப்பறிந்த அர்ஜுனன் வில்லை வளைத்து 3 கூர்மையான அம்புகளை பூமியில் செலுத்தி பீஷ்மரின் தலையை தாங்கி பிடிக்கும்படி வீரர்களுக்கான அம்பு தலையணை அமைத்துக் கொடுத்தான். பீஷ்மர் தாகத்தால் தண்ணீர் கேட்க துரியோதனன் குளிர்ந்த நீரை கொண்டு வர பீஷ்மர் மறுத்துவிட்டார். அர்ஜுனன் தனது பர்ஜன்யாஸ்திரத்தை பூமியில் எய்தான். அங்கிருந்து ஒரு நீரூற்று பொங்கி பீஷ்மரின் வாயில் விழுந்து தாகத்தை தணித்தது. இந்த நிகழ்வு கங்கை நதி தாயாக வந்து தன் மகனின் தாகம் தீர்த்ததாக கருதப்படுகிறது. பீஷ்மருக்கு விரும்பும் போது உயிர் துறக்கும் வரம் இருந்ததால் அவர் அம்பு படுக்கையில் விழுந்த உடனேயே உயிரை விடவில்லை. சூரியன் தெற்கு நோக்கி பயணிக்கும் தட்சிணாயன காலம் அப்போது நடந்து கொண்டிருந்தது. தட்சிணாயனத்தில் உயிர் விட்டால் முக்தி கிடைக்காது என்பதால் சூரியன் வடக்கு நோக்கி பயணிக்கும் உத்தராயண புண்ணிய காலத்திற்காக தன் வலிகளை பொறுத்து கொண்டு அவர் காத்திருந்தார். அம்பு படுக்கையில் படுத்தபடியே சுமார் 58 நாட்கள் அவர் காத்திருந்தார். அவருக்கு பின் துரோணர், கர்ணன், சல்லியன் ஆகியோர் தலைமையேற்று போர் தொடர்ந்து நடந்தது. 18 நாட்கள் நடந்த போரின் முடிவில் கௌரவர்கள் அனைவரும் அழிந்தனர். பாண்டவர்கள் வெற்றி பெற்றனர். போரில் தனது சுற்றத்தார் அனைவரையும் இழந்த சோகத்தில் யுதிஷ்டிரன் அரசனாக பதவியேற்க மறுத்து தவித்தான். ஸ்ரீகிருஷ்ணர் யுதிஷ்டிரனை அம்பு படுக்கையில் இருந்த பீஷ்மரிடம் அழைத்துச் சென்று அவனுக்கு தர்ம உபதேசம் செய்து மனத்தெளிவு ஏற்படுத்தும்படி பீஷ்மரை கேட்டுக்கொண்டார். உடலெங்கும் அம்புகள் தைத்திருந்த நிலையிலும் பீஷ்மர் யுதிஷ்டிரனுக்கு சிறந்த ராஜ தர்மங்களையும் மோட்ச தர்மங்களையும் அறநெறிகளையும் பல நாட்கள் உபதேசித்தார். இந்த மாபெரும் உபதேசங்களே மகாபாரதத்தில் சாந்தி பர்வம் மற்றும் அனுசாசன பர்வம் என்று மிக முக்கியமான 2 பெரும் பகுதிகளாக போற்றப்படுகின்றன. இந்த உபதேசத்தின் உச்சகட்டமாக கடவுள்களின் மகிமையை போற்றும் மாபெரும் மந்திரமான விஷ்ணு சகஸ்ரநாமம் பீஷ்மரால் ஸ்ரீகிருஷ்ணரின் முன்னிலையில் இயற்றப்பட்டு உலகிற்கு உரைக்கப்பட்டது. பீஷ்மரின் அறிவுரைகளை கேட்ட பிறகு யுதிஷ்டிரன் மனத்தெளிவு பெற்று பொறுப்பை உணர்ந்து அஸ்தினாபுரத்தின் அரசனாக முடிசூட்டிக் கொண்டான். இறுதியாக பீஷ்மர் எதிர்பார்த்த மங்களகரமான உத்தராயண புண்ணிய காலம் பிறந்தது. பீஷ்மர் தன்னை சுற்றி நின்றிருந்த பாண்டவர்கள், திருதராஷ்டிரன், விதுரன், முனிவர்கள் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணரை பார்த்தார். என் கடமைகள் அனைத்தும் முடிந்துவிட்டன. குரு வம்சத்தின் பொறுப்பை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். எனக்கு விடை தாருங்கள் என்று அனைவரிடமும் கூறினார். தர்மத்தின் மறு உருவமாக வாழ்ந்த பீஷ்மர் மனதை ஒருமுகப்படுத்தி ஆழமான யோக தியானத்தில் ஆழ்ந்தார். அவரது பிராணன் ஒவ்வொரு சக்கரமாக மேலேறி சென்று முடிவில் உச்சந்தலையை பிளந்து கொண்டு ஒரு ஜோதியாக வெளியேறியது. வானத்திலிருந்து தேவர்கள் மலர் மாறி பொழிந்தனர். வசிஷ்டரின் சாபம் தீர்ந்து 8வது வசுவான பிரபாசன் மானுட உடலை நீத்து முக்தி பெற்று தன் உலகிற்கு திரும்பினார். பாண்டவர்கள் மற்றும் திருதராஷ்டிரன் கதறி அழ கங்கை நதிக்கரையில் பீஷ்மருக்கு உரிய இறுதிச் சடங்குகள் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றன. கங்காதேவி நேரில் தோன்றி தன் அருமை மகனின் பிரிவை எண்ணி கண்ணீர் விட்டாள். ஸ்ரீகிருஷ்ணரும் வியாசரும் அவளை சமாதானப்படுத்தினர். தன் தந்தைக்காக நாட்டை துறந்து பிரம்மச்சரியம் ஏற்று வாழ்நாள் முழுவதும் குரு வம்சத்தை காக்க பல அவமானங்களையும் 10,000 அம்புகளையும் தாங்கிய பீஷ்மரின் மாபெரும் தியாக வரலாறு இத்துடன் நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.